அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் 18ஆம் தேதி முதல் எப்பேற்பட்ட வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்கவும் முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று இறுதி காலகட்டத்தில் இருக்கிறாருங்க. ஜென்மசனி நிறைவடையக்கூடிய வேளையில் இருப்பதால் சனி பகவானிடம் இருந்தும் நல்ல மாறுதலை நிச்சயமாக சந்திக்கலாம். ராகு தனஸ்தானத்திலும் கேது அஷ்டமத்திலும் இருப்பது சாதகமற்ற அமைப்பு. எனவே அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஆனால் அதே வேளையில் மிக வலுவாக பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் 6இல் இருப்பது, யோகஸ்தானத்தில் இருப்பது அமோகமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதைவிட முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். புத ஆதித்ய யோகம் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக பெறக்கூடிய முதன்மையான தருணமாகவும் அமைகிறதுங்க. தொழில் ஸ்தானத்தை சூரியன் மற்றும் புதன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதைவிட சந்திரனும் இந்த வாரத்தில் நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய 5 மற்றும் 7 ஆகிய இடங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய தடைகள் இல்லாமல் கனகச்சிதமாக வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகம் 7.5 சனியாக இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். இந்த வேளையில் மிக வலுவாக சுக்கிரன் மிக அற்புதமாக லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தன ரீதியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறது. புதிய வாய்ப்புகள் பல வகையில் உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. நல்ல நேரத்துடன் நல்ல செய்தி ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை இந்த வாரத்தில் மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் மிகவும் வலுவாக சாதகமாக சஞ்சரிக்கின்றன. அது மட்டுமல்லாது குரு, சந்திரனும் இந்த தருணத்தில் மிகவும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை விட குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்த விதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பெரிய அளவில் கட்டுக்குள் வருங்க. எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் சற்று கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கற்பனையாக இருந்த விஷயங்களை செயல் வடிவம் கொடுத்து அதன் பலனை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் சுக்கிரன், குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகளும் சூரியனும் அதையே உறுதிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு வகையான மகிழ்ச்சிக்கு நிறைவான பல சுப நிகழ்வுகள் எந்த விதமான தடையும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது உடல் நல ரீதியாக சந்தித்து வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உண்டு. மேலும்
குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல சந்தர்ப்பங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருப்பதால் சற்று மந்தமான சூழல் தான் இருக்கலாம். ஆனால் மந்தமான சூழல் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். எனவே பெரிய அளவிலான உத்தியோக இழப்பு மற்றும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போன்றவற்றை சந்திக்க வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படாது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய முயற்சியில் நல்ல வேலை வாய்ப்பு போன்றவை நிறைவாக கிடைக்குங்க. அதிலும் குறிப்பாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரனும் தொழில் ஸ்தானத்திற்குள் சூரியனும் நுழைந்திருப்பதால் தொழில் ரீதியாக ரெட்டிப்பு வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையில மந்தமாக நடைபெற்ற காரிய தடைகள் விலகி விரைவாகவும் துல்லியமாகவும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக திட்டமிட்டு நடத்துவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த தருணம் மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்திடுங்க. ஜென்மசனியின் ஆதிக்கம் இருப்பதால் தொழிலின் தன்மையை அறிந்து முதலீடு செய்வது நல்லது. கலைத்துறையின் ரீதியான பணிகளில் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் மற்ற துறைகளை காட்டிலும் அசூர வளர்ச்சி, நல்ல நேரத்துடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு தான் கிடைக்கிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். புதிய தயாரிப்புகளில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திட்டமிடுவதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் விலகி நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகிறது. எதிர்பார்த்தபடி புதிய வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் அமையுங்க. கட்சியிலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்திலும் குரு சுகத்திலும் இருப்பதால் பெண்மணிகள் எதை நினைத்தாலும் அதை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி மன நிறைவும் மகிழ்ச்சியும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அவை விலகி நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.